இருக்கிறார்கள். ஆனால் வள்ளுவனோ இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் நின்று சமய கணக்கர் மதிவழி நில்லாது உலகியல் கூறி பொருள் இது வென்றவன். இதை நான் சொல்லல, கல்லாடனார் என்கின்ற ஒரு புலவர் சொல்கிறார். கல்லாடனார் சமய கணக்கர் மதிவழி நில்லாது உலகியல் கூறி பொருள் இது வென்றவன். உலகியத்தை பற்றி கூறியவன் வள்ளுவன். மாந்த வாழ்வியல் நெறி பற்றி கூறியவன் வள்ளுவன். மாந்தன் என்றால் யார்? மாந்தருக்குள் கண்டிப்பாக தலைவனும் தலைவியும் இருப்பார்கள், மனிதர்கள் இருப்பார்கள். அந்த மனிதர்களுக்கும் வாழ்க்கை முறை என்பது அகம் புறம் என்று இரண்டாக பகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அகத்தை பற்றியும் சொல்லியாக வேண்டும், புறத்தை பற்றியும் சொல்லியாக வேண்டும். இதற்கு அடிப்படையாக இந்த உலகத்திலே மனிதன் வாழ்கிறான். உலகத்திலே வாழ்கிற மனிதன் அவன் மட்டும் வாழவில்லை, அவனை சார்ந்து ஏனையோரும் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்வு அவனையும் அழிக்க கூடாது, அவனை சார்ந்த ஏனையோரையும் அழித்து விடக்கூடாது. இந்த உலகத்தை அவனுடைய வாழ்வு அழித்து விடக்கூடாது. அவனுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு ஒரு பொருளுடைய பிறப்பாக இருக்க வேண்டும், அர்த்தமுள்ள பிறப்பாக இருக்க வேண்டும். எனவே அந்த பிறப்பு ஒரு பொருளுடைய பிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு வழிகாட்டுகிறார் வள்ளுவ பெருமான். கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலை கூறுவார். நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகவல்ல, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவர். சரிங்க, பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு என்று ஒரு வினாவை தொடுக்கிறார். இது எதற்காக அவர் தொடுக்கிறார் என்றால், வள்ளுவரையே ஒரு வினா, ஒரு ஆட்ட வேண்டும், ஒரு உலுக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்பொழுது அவர் எழுதிய பாடல் இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்கிறார் அல்லவா. துன்பம் வருகிற பொழுது நீங்கள் சிரிக்க வேண்டும் என்று வள்ளுவன் சொல்லுகிற பொழுது கண்ணதாசன் அவர்கள் ஒரு எல்லலாக இந்த பாடலிலே ஒரு வினாவை தொடுக்கிறார். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தால் வள்ளுவர் சரிங்க, பாம்பு வந்து கடிக்குது, கடிச்ச உடனே சிரிச்சுக்கிட்டா இருப்பான், அவன் துடிப்பான் இல்லையா? எனவே இந்த குரல் அங்கு பொருந்துமா என்று எனுமாறு ஒரு வினாவை தொடுக்கின்றார். இது கண்ணதாசனுடைய பார்வை. ஒரு கதை சொல்வார்கள். இந்த உடைக்காத தேங்காயை உருட்டி உருட்டி சி இது ஊளை தேங்காய் என்று சொன்னது ஒரு நாய் சொன்னதாம். ஏற்கனவே உடைத்து விட்ட ஒரு தேங்காயை கடித்து பார்த்து, அதை பருப்பனை கடித்து பார்த்து சுவை கண்ட அந்த விலங்கு, அந்த நாய் உருட்டி உருட்டி பார்த்தது, அதை உடைக்க தெரியவில்லை, சி இது என்ன ஊளை தேங்காய் என்று சொல்லிவிட்டது போல ஒரு கருத்தை சொல்வார்கள். அவ்வாறு திருக்குறளுக்கு நாம் மேலோட்டமாக பொருளை பார்க்க கூடாது. ஒரு மனிதன் துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்திலே அவன் ஆழ்ந்து அவனுடைய மனம் கவிழ்ந்து விட்டால் அவனுடைய அறிவு அங்கு வேலை செய்யாது. உள்ளம் உரம் கொள்ள வேண்டும், உள்ளம் துணிந்து நிற்க வேண்டும், உள்ளம் உறுதி பெற வேண்டும். உள்ளம் உறுதி பெறவில்லை என்றால் அவன் கவிழ்ந்து போவான், எல்லாம் முடிந்து விட்டது என்று கருதுவான். எல்லாம் முடிந்து விட்டது என்று கருதுகின்ற வேளையிலே அவன் அறிவு அவனுக்கு வழிகாட்டாது. எனவே வள்ளுவன் சொல்கின்றான், இவ்வாறான இடர்பாடு மக்களுக்கு நேர்ந்து விட்டால் அவர் கூறுகின்றார், அழுது புலம்பாதீர்கள், அமைதியாக இருந்து எண்ணுங்கள், சிந்தியுங்கள், உங்களுக்கு வழி பிறக்கும். எப்படி எண்ண வேண்டும்? இந்த இடர்பாடு, இந்த இடுக்கண், இந்த துன்பம் என்ன செய்துவிட முடியும் என்று துணிந்து நில்லுங்கள். ஒரு துன்பத்தை, ஒரு இடுக்கணை ஒரு எதிரியாக பாருங்கள், ஒரு பகையாக பாருங்கள் என்று அங்கே வள்ளுவன் ஒரு வழிகாட்டுகின்றான். இடுக்கண் வருங்கால் நகுக என்றால், நகைத்தல் என்பது யாரை நோக்கி இருக்கும் என்றால் பகையை நோக்கி இருக்கும். அப்படியான ஒருவன் தான் துன்பம் வருகின்ற பொழுது எல்லாம் போய்விட்டது, இனி என்னால் மீள முடியாது என்று கருத மாட்டான். வள்ளுவன் அவர் ஐயா பாலதர்மலிங்கம் அவர்கள் கூறியது போல வாழ்வியல் மேலாண்மையை பற்றி கூறியவன். வாழ்வியல் மேலாண்மையை பற்றி கூற வேண்டும் என்றால் அடிப்படையில் ஒரு மாந்தன் மிக சரியானவனாக உருவாக வேண்டும். எனவேதான் அவருடைய அடுக்கு முறையை நீங்கள் திருக்குறளை பார்த்தீர்களானால் அறம் பொருள் இன்பம் என்று இருக்கும். அறம் பொருள் இன்பம் என்று இருக்கும். இன்பம் பொருள் அறம் என்று இருக்காது. இன்பமும் பொருளும் அறணும் என்றாங்கு
என்று தொல்காப்பியத்தில் ஒரு வரி வருகிறது. இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கு. இதை பார்த்துவிட்டு பெரியவர்கள் சிலர் இதையும் ஒரு கருத்தாக கூறினார்கள். வள்ளுவர் பிழைபட திருக்குறளுக்கு அடுக்குமுறையை செய்து விட்டார். அறம் பொருள் இன்பம் என்று கூறக்கூடாது, இன்பம் பொருள் அறம் என்றுதான் கூற வேண்டும் என்று வேறு யாரும் அல்ல, நம்முடைய கண்ணதாஸ் தான் கூறினார். ஆனால் தொல்காப்பியத்தில் இன்னொரு வரி வருகிறது. அறம் முதலாக மும்முதற் பொருள, அறம் முதலாக மும்முதற் பொருள, அறத்தை முதலாக வைத்திருக்கின்ற இந்த மூன்று பொருள்கள், மூன்று கூறுகளும் என்று கூறுகின்றார் தொல்காப்பியத்திலே. எனவே வள்ளுவன் பிழைப்பட திருக்குறளை அமைக்கவில்லை. அறத்தை அறிந்தால்தான் அவன் பொருள் நிலைக்கு வருகின்ற பொழுது வணிகம் செய்தால் கூட அது அறம் சார்ந்த வணிகமாக இருக்கும். பிறரை ஏய்த்து பிழைக்க வேண்டும் என்று வணிகம் செய்ய மாட்டான். பொய்த்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவனிடம் இருக்காது. வாழ்க்கை பொய்யாக இருக்கக்கூடாது. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இதை விட வேறு என்ன சிறப்பு சொல்ல வேண்டும்? எந்த மனிதன் உலகத்தால் உள்ளத்துள்ளாம் வாழக்கூடிய தகுதி பெற்றவன்? உலகமெல்லாம் யாரை ஏற்றி போற்றும்? யாரை தெரியுமா? உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். முதலில் நம்முடைய உள்ளத்தாலேயே நாம் பொய்யாது ஒழுக வேண்டும். உள்ளம் பொய்க்க கூடாது. மூன்று வகையாக உண்மை நிலைகளை கூறுகிறார். ஒன்று உண்மை. உண்மை என்று வருகிற பொழுது மூன்று சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் அல்லவா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். உண்மை என்று சொல்கிறோம். வேற என்ன சொல்கிறோம்? உண்மைக்கு அதற்கு நிகராக மெய் என்ற சொல்லை சொல்கிறோம். மூன்றாவது என்ன சொல்கிறோம்? உண்மை, மெய், வாய்மை என்கின்றோம் இல்லையா? உண்மை என்பது உள்ளத்தாலே பொய்யாதிருப்பது, அதுதான் உண்மை. அப்படி உள்ளத்தாலே பொய்யாது இருந்து அந்த உள்ளத்திலிருந்து வருகின்ற கருத்துக்கள் வாயின் வழியாக அது வருகிற பொழுது, சொல்வீச்சாக வருகிற பொழுது, உள்ளத்தில் அடிப்படையாக பொய்யாது இருந்து வாய் வீச்சாக அது வருகிற பொழுது அது வாய்மை என்று சொல்லப்படும். அதுவே செயல் நிலைக்கு வருகிற பொழுது வெறும் உள்ள மட்டுமல்ல, வாய்மை நிலையிலும் மட்டுமல்ல, செயல் என்று வருகிற பொழுது செயலில் அவருடைய மெய் ஈடுபடும், உடல் ஈடுபடும். எனவே அதற்கு பெயர் என்ன? மெய்மை என்று சொன்னான். இந்த மூன்று கூறுகளையும் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி வள்ளுவன் சொல்கிறான். அறம் என்றால் என்ன? எது அறம்? இது எவ்வளவு பெரிய உயர்ந்த செய்தி இங்கு கூறப்படுகிற இந்த குறள் நம்மை மட்டுமல்ல, மேற்கத்திய வானர்களையும் மிகவும் ஆழமாக ஈர்த்தது. அறம் என்றால் என்ன? தீட்டுகிற அறமா? அறம் என்றால் என்ன? சிலர் அறம் என்று சொன்னாலே கொடுப்பது தர்மம் என்று சொல்லிவிடுகிறார்கள். வடக்கத்தியர்கள், வடநாட்டு மக்கள் தமிழரிடமிருந்து தங்களுடைய பல்வேறு சிந்தனைகளை அவர்கள் கடன் வாங்கி கொண்டார்கள், உள்வாங்கிக் கொண்டார்கள் என்று சொல்லலாம். அப்படி கடன் வாங்கி கொண்டவற்றுள் உள்ள அறம், பொருள், இன்பம், அடுத்து வீடு. திருக்குறளில் வீடு என்று தனி பால் சொல்லப்படவில்லை. ஆனால் பல இடங்களில் விடுதலை பற்றி வள்ளுவர் கூறியிருக்கிறார். துறவு என்ற அந்த துறவியலை நீங்கள் போய் பார்த்தீர்களானால் ஒட்டுமொத்தமாக விடுதல் என்றால் என்ன? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். எவ்வளவு அருமையா சொல்லிட்டான். எந்த சிக்கலுக்குள்ள நீங்க மாட்டுப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதனால் உங்களுக்கு துன்பம் வரும். உங்களுக்கு ஆசை இருந்தால் அந்த ஆசையின் காரணமாக எதையாவது ஒன்றை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்புவீர்கள். எதை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எதை நீங்கள் அடைந்தே தீர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதன் காரணமாக உங்களுக்கு துன்பம் வரும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நல்லதாக இருந்தால் அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் மீளுகிற பொழுது மிகப்பெரிய ஒரு பேரின்பத்தை அடைவீர்கள். அதுவே தீயதாக இருந்தால் உங்களுக்கு கிட்ட போவது பேரின்பம் அல்ல, பேரிடராக வந்து முடியும். எனவே அதிலிருந்து நீங்கள் விலகுங்கள். அப்பொழுது அந்த துன்பம் உங்களை வந்து சேராது. யாதனின் நீங்கியான் நோதல் அதலின் இளன். நோதல் இல்லை அதனால. எனவே அறம் என்று சொல்கிற பொழுது வள்ளுவன் சொல்கிறான், அதற்கு வரையறைப்படுத்த